கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்துள்ள நாட்களிலும் இப்படிப்பட்ட ஜபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்போது நிறைய ஆத்துமாக்கள் நம்முடைய ஜபத்தின் மூலமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகையில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அவருடைய வீட்டிலே நமக்கு ஒரு நல்ல பங்குண்டு. இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறீங்க, உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார். இதில் இன்னைக்கும் இந்த ஊழியத்தில் தொடர்பு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமாய் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய வாழ்க்கை ஒரு தோற்று போன ஒரு அனுபவத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம். ஏன் தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க, பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்தவன், பெரிய போராட்டத்தை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையே போராட்டத்திலே பல மாதங்கள் பல வருடங்கள் அப்படி கழிந்ததை நம்ம பார்க்கிறோம். முடிவாக அந்த தானியேலை பொறாமை கொண்டு சிங்கத்தின் குகையிலே கெபியிலே கொண்டு போட்டு விட்டார்கள். இந்த பொறாமை கொண்ட மனிதர்கள் நினைக்கிறார்கள் தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது, அந்த தானியேலுக்கு எலும்பு கூட மிச்சமா கிடைக்காது, தானியேலுடைய வாழ்க்கை இன்றோடு இப்பொழுதே முடிந்து போய்விட்டது என்று பொறாமை கொண்ட ஜனங்கள் நினைத்தார்கள். ஏன் தானியேலுக்கு இவ்வளவு பெரிய பொறாமை கொண்ட ஜனங்கள் எழும்பினார்கள் என்றால், தானியேல் சமுதாயத்திலே உயர்ந்த இடத்திற்கு வந்து விட்டான். சாதாரணமான ஒரு தானியேல் இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த இந்த அரண்மனையில உயர்ந்த பதவியில் வந்துவிட்டானே என்கிற ஒரு பெரிய பொறாமை. அவனோடு கூட சில ஊழியர்கள் அங்கே இருந்தார்கள், வேலைக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். எங்களுக்கு மேல் ஸ்தானத்தில் இந்த தானியேல் போய்விட்டானே என்கிற பெரிய பொறாமை. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள் கட்டாயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள், உங்க வசிக்கிற இடத்துல இருக்கிறார்கள், நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிறார்கள். உங்க குடும்பத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள், உங்க குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், உங்க குடும்பமே நசுக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தையினால் பேசுகிறவர்கள், செயலினால் செய்கிறவர்கள் உங்க இடத்திலே அருகாமையிலே இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களிடத்தில் வந்து அன்பாய் பேசுவதை போல இருக்கலாம், அன்பாய் பழகுவதை போல இருக்கலாம், அன்பு காண்பித்ததை போல இருக்கலாம். அவங்களுடைய உள்ளான மனதிலே நம்மளை எப்படியாவது அழித்து விட வேண்டும், எப்படியாவது நமக்கு பாதிப்புகளை கொண்டு வர வேண்டும், நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்று சில பேர் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். மறைவாய் நின்று செயல்பட்டார்கள், மறைந்து நின்று செயல்பட்டார்கள். உங்களுக்கும் விரோதமாய் மறைந்து நின்று செயல்படுகிறார்கள், மறைவாய் நின்று செயல்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் மேல் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வளர்ச்சி தான் காரணம். நீங்கள் வளர்ந்து வருகிறது நிமித்தம் உங்கள் மேல் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தம் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்க பிள்ளைகளாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழ்கிறது நிமித்தம் இத சில மனிதர்கள், பொல்லாத சில மனிதர்கள் உங்க குடும்பத்துக்கு நேராக கண்களை விரித்திருக்கிறார்கள், உங்க குடும்பத்துக்கு நேராக கண்களை விரித்திருக்கிறார்கள். நீங்கள் ஆகவே தானியேலை போல இவன் எப்படி அந்த இடத்திலே பாதுகாக்கப்பட்டான்? நீங்கள் ஆபத்து வர்றதுக்கு முன்னாக நீங்கள் ஜெபித்து தான் ஆக வேண்டும் என்று ஆவியானவர் வற்புறுத்துகிறார். ஒரு ஆபத்து
ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி, ஒரு போராட்டம் வருவதற்கு முன்பு, பிரச்சனைகள் வருவதற்கு முன்பு நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு ஆபத்து வந்த பிறகு ஜெபிப்பதல்ல, ஒரு ஆபத்து வந்ததுக்கு பிறகு நாம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, அதற்கு முன்பதாக அது வராதபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு வற்புறுத்துகிறார். தானியேலை பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இப்ப இவன் செய்கிற எல்லா காரியமே ஜெயமாய் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் இப்ப எல்லா காரியமுமே, தானியேல் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய 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 செய்ய, ஆமா, தானியேல் என்ன செய்தாலும் சரி, என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, அது ஜெயமாய் மாறுகிறது. அல்லேலூயா. தானியேல் என்ன செய்தாலும் அது ஜெயமாய் மாறுகிறது. அதுதான் பிரச்சனை. அவன் எது செய்தாலும் ஆசீர்வாதம், என்ன செய்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதம். தானியேல் என்ன செய்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சில காரியங்களை நான் ஓப்பனா சொல்ல முடியாது. எனக்கு வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், எப்ப நான் ஜெபிக்கணும்னு என்ன தீர்மானம் பண்ணி ஆண்டவரிடத்துல கொடுத்தேனோ, நான் என்ன செய்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்யட்டும் அதுல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன முயற்சி எடுக்கட்டும் அதுல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஸ்டெப் முன்னாடி போகட்டும் அதுல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விளைச்சலின் நிலத்திலேயா இருக்கலாம், கையிட்டு செய்கிற வேலையிலேயா இருக்கலாம், வேற காரியங்களிலே இருக்கலாம், எல்லாத்திலும் கர்த்தருடைய ஜெயத்தை பார்க்கிறேன். இந்த தானியேலோடு இருந்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். தானியேலுக்கு இவ்வளவு பெரிய ஜெயம் வர காரணம் என்ன தெரியுமா? தானியேலோடு இயேசு இருந்தார். தானியேலோடு இயேசு இருந்தது நிமித்தம் அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறுகிறது. இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இயேசு நம்ம கூட இருந்தால் போதும், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் மாறிவிடும். நம்ம கூட இயேசு இருக்கணும். அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டா போதும், எல்லாமே ஜெயமாய் மாறும். இப்போ இந்த தானியேல் ஆசீர்வதிக்கப்பட, அந்த தானியேலோடு இயேசு இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் என்ன காரணம்? எப்படி தானியேலோடு இயேசு இருந்தார்? தானியேல் ஏன் அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? அதற்கு காரணம் என்ன? அதற்கு ஒரு 3 காரியங்களை வேகமாய் காண்பித்து நான் ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவதாக, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம்? அவன் தீர்மானம் பண்ணினான். முதலாவது ஒரு தீர்மானம். இப்ப தானியேலோடு இயேசு இருக்கிறார். இப்ப தானியேல் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. தானியேல் என்ன 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 செய்தாலும் சரி பெரிய ஆசீர்வாதம், அப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே இப்ப இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறான். என்ன தீர்மானம் பண்ணுகிறான்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். 3 வேளை ஜெபிக்கிற தானியேல் தினமும் ஜெபிக்கிறான். 3 வேளை ஜெபிக்கிறான். தினமும் 3 வேளை தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய வெற்றிக்கு காரணமே அவனுடைய ஜெப வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமாய் மாறிவிடுகிறது. 3 வேளை ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எப்ப ஜெபிக்கிறான்? அந்தி, சந்தி, மத்தியானம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறான். அவன் அப்படி நேரத்தை முடிவு பண்ணி ஜெபிக்கிறான். தினமும் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி விட்டான். உங்க வாழ்க்கையில, எனக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்காக என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? என்ன தீர்மானம் இந்த உலகத்தில் நம்ம எடுத்திருக்கிறோம்? நமக்கு ஒரு வேலை வேண்டும், கட்டாயம் இந்த வேலை வாங்கி ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோமே. பிள்ளைகளை இந்த படிப்புக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோமே. ஒரு வேலைக்கு பணம் கொடுத்தாவது லஞ்சம் கொடுத்தாவது இந்த வேலையை வாங்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறோமே. பிள்ளைய நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறோமே. இப்பவே குழந்தை 10 வயசு ஆகிறது. இந்த பிள்ளைக்கு 25 வயசு ஆகும்போது 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஏதாவது கொடுத்து அனுப்பணும். அதுக்கு இப்பவே நம்ம சேமிப்பு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறோமே. ஆண்டவருக்காக நம்ம என்ன தீர்மானம் செய்திருக்கிறோம்? கர்த்தருக்காக என்ன தீர்மானம் பண்ணினோம்? கர்த்தருக்காக இன்றைக்கு நம்ம என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறோம்?
ஒரு மிஷனரி நம்ம தேசத்தில் அனுப்பலாம். சூளகிரி மலையில் ஒரு நல்ல விஷயம், ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் பண்ணி அவங்கள ஊழியரை தாங்கி அனுப்பலாம். அல்லது 5 கிராமங்களை, அந்த கிராமத்தில் இருக்கிற சர்ச்சு நம்ம சொல்லி இருக்கிறோம், ஒவ்வொரு சபைக்கும் 5-6 கிராமங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். தன்னம 3 வேளை ஆண்டவரே, இந்த தேசம் வலதுகை எது இடதுகை எது எது என்று தெரியாத மக்கள், குடிசையில் வாழ்கிற மக்கள், சாத்தான் ஒரு எது கேட்டாலும் கொடுத்து அந்த பாவத்தை சம்பாதிக்கிற மக்கள், காளைகளை கடாக்களை ஆடுகளை வெட்டி பலி செலுத்தி அந்த இரத்தத்தை குடித்து அப்படிப்பட்ட அந்த மக்கள், பேயினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், குறிப்பிட்ட வயதுக்கு முன்னே மரிக்கிற மக்கள், இவ்வளவு பாவம் நிறைந்த தேசத்திலே ஒரு பரிசுத்தம் வர வேண்டுமே என்று தாகத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்க. உங்க காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். ஜெயமாய் மாற்ற அவன் தீர்மானம் பண்ணுகிறான். 3 வேளை ஜெபிக்கிற அவன் 3 வேளை என்னையா ஜெபிக்க முடியும்? எப்படி என்ன ஜெபிச்சிருக்க முடியும்? நீங்கள் 3 வேளை ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் ஜெப குறிப்பை தருவார். நம்ம இந்திய தேசம் இவ்வளவு பெரிய தேசம், 145 கோடி மக்கள் வாழக்கூடிய தேசம். கற்பனை பண்ண முடிகிறதா? 145 கோடி மக்கள் இந்த இந்தியாவிலே வாழ்கிறார்கள். எவ்வளவுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார் என்றால் 3% தான். 3%. அப்படியானால் இன்னும் 97% மக்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. போய் பாருங்க, வட இந்தியாவிலே போனால் ஜனங்கள், மனிதர்கள் மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய தொழிலே கொள்ளையடிப்பது, யாரையும் 100 ரூபாய்க்கு கொலை செய்து கொள்ளையடிக்கிற குஜராத்திலே, ராஜஸ்தானிலே, மத்திய பிரதேசத்திலே, ஒரிசாவிலே, ஜார்க்கண்டிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிந்து ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க. கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும், ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். இல்ல சுவிசேஷம் அறிவிக்கலாம். இது மாய்ஜாலமான ஊழியம் அல்ல. உங்களை அழைத்து கொண்டு போய் வருடத்திலே 2 முறையாவது கொண்டு போய் அந்த மக்களை சந்தித்து இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த அனுபவம் எனக்கு இல்லை. சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க, அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அனுபவத்தை ஆண்டவர் தருவார். 95வது ஆண்டு வரையிலும் ரோமன் கேத்தலிக் அந்த சபையிலே தான் நான் வளர்ந்தவன். ஒரு ஃபாதரோடு கூட இருந்து, பாஸ்டர் வின்சென்ட் என்கிற அந்த ஃபாதர் வின்சென்ட் அவங்க கூட இருந்து வளர்ந்தவன். 25 வயது வரையிலும் அப்படிதான், 25, 26 வயது வரையிலும் அவருக்கு கூட இருந்தேன், அவருக்கு உதவியாளராக இருந்தேன், அவருக்கு வீட்டில் தான் கூட இருந்து தங்கினேன். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆண்டவர் என்னை பாண்டிச்சேரி பட்டணத்துக்கு கொண்டு போனார். வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், சூழ்நிலைகள், அது இனி வாழ முடியாத சூழ்நிலைகள், ஜெயில் தண்டனை போக வேண்டிய நிலைமை, அதில் தான் என்னை காப்பாற்றுவதற்காக, அந்த பாதிப்பிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக பாண்டிச்சேரி பட்டணத்திலே ஒருவர் உறவினர் என்னை அழைத்து கொண்டு போனார். அங்க போன இடத்தில் ஒரு மறைவான இடத்தில் என்னை தங்க வைக்கப்பட்டது. அங்கேதான் ஒரு போதகர் பாஸ்டர் ஜெயக்குமார் என்கிற ஒரு நல்ல தேவ மனிதர், அவர் என்னை சந்திக்க வந்து என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் சொல்லுகிறார், பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளை சொல்லுகிறார். இதில் மாட்டிக்கொண்டால், இந்த பாதிப்பில் நீ இருந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதையும் அவர் ஓப்பனாய் எனக்கு சொல்லிவிட்டார். ஒரு பயம் உண்டாகிவிட்டது, ஒரு நடுக்கம் உண்டாகிவிட்டது. உடனே அவரிடத்தில் திருப்பி கேட்கிறேன், நான் வாழ வேண்டும் பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? நான் வாழணும் இந்த உலகத்தில், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப அவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை நேசிப்பாரே ஆனால் உங்களையும் அவர் நேசிக்கிறார். உங்களை வாழ வைப்பார், அவர் நிச்சயமாய் வாழ வைப்பார். அதுக்கு நான் என்ன செய்யணும் கேட்கும் போது அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கிறது கோரிமேடு அந்த பகுதியிலே, அந்த செக் போஸ்டுக்கு பின்னாடி ஒரு சர்ச் வைத்திருக்கிறோம். அவர் நானும் சர்ச் என்றால் நான் ஒரு காலத்திலே ஆராதித்த சபைகள் எல்லாம் பிரம்மாண்டமான சபை, ரோமன் கேத்தலிக்
சபையாக இருந்தாலும் மிகப்பெரிய பிரமாண்டமான சபை அதே போல இருக்கும் என்று அங்கே போனால் சின்ன ஒரு ஓலை ஷெட்டுக்குள்ள ஒரு 50-60 பேர் ஆராதிக்கக்கூடிய திருச்சபை. இந்த திருச்சபை அங்கே உள்ளே போனால் ஒரு மகிமையான ஒரு அனுபவம், அந்த சபைக்குள்ளே ஒரு மகிமை, ஆவியானவருடைய மகிமை. அந்த ஆரம்ப காலத்திலேயே இயேசுவை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விருப்பத்திலே ஆசையிலே சபைக்குள்ள ஓலை ஷட்டுக்குள்ள போனால் அவ்வளவு மகிமை உண்டானது. சரி, இப்பொழுது அந்த சபையில போய் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டோம், இனி அவருக்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் வந்து விட்டது, ஒரு ரட்சிப்பு வந்து விட்டது, ஒரு அபிஷேகம் வந்து விட்டது. இதெல்லாம் ஆவியானவர் தந்து விட்டார். இப்ப அந்த சர்ச்சில் இருக்கும் ஒரு எளிய சபை, எளிய ஊழியக்காரன், அவருக்கே வசதி இல்லை, ஆனாலும் கூட கிடைக்கிற காணிக்கை பணத்தை தனக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளாதபடி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பணத்தை வைத்து 9 மணிக்கு ஆராதனை, 12 மணி வரையில் ஆராதனை நடைபெறும். மகிமையான ஒரு ஆராதனை. அப்பரலோகத்தில் இருக்கிறது மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங். கண்கள் மறைக்கப்படும், ஞாபகங்கள் மறைக்கப்படும், சிந்தனைகள் மறைக்கப்படும். நம்மளையே மறுரூபப்படுத்தி ஒரு மகிமையிலே பிரவேசித்து 3 மணி நேரம் அப்படிதான் அந்த ஆராதனை பயங்கரமாக இருந்தது. அந்த ஆராதனை 12 மணி வரையில் ஆராதனை, அரை மணி நேரம் சண்டேஸ் கிளாஸ், 1 மணி வரையிலும் ஒரு 1 hour நடக்கும் சண்டேஸ் கிளாஸ் நடக்கும். முடிச்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்த உடனே வேன் வந்துடும், சின்ன அந்த ஓமனி வண்டி வந்துடும். எல்லாரையும் பன்னிக்குட்டி அடைச்சு போட்டது மாதிரி எல்லாரையும் அடைச்சி ஊழியத்துக்கு கொண்டு போவாங்க. கிராமங்களுக்கு மரக்காணம், அனுமந்த, அப்படி சில கிராமங்கள் ஞாபகம் இருக்கிறது. அந்த பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. கொண்டு போய் அந்த மகாபோன் மாதிரி கையில கொடுத்துட்டு சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வார்த்தை நமக்கே தெரியாது, ஒரு வார்த்தை நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாது. இதை சொல்லுன்னு சொல்லுவாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லு, இதுதான் சுவிசேஷகம். இயேசு உன்னை நேசிக்கிறார், சுவிசேஷகன் சொல்லு. தெரியாது பாஸ்டர், தெரியும் சொல்லு அப்படின்னு மைக்க பிடிச்சு கையில கொடுப்பார், கத்துன்னுவாரு. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு 10 பேர் 50 பேர் கிராமத்துல இருந்து வந்து அதுக்கு முன்னாடி கூடிடுவாங்க. அந்த இடத்துல சொல்லு, இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லு, இயேசு உன்னை நேசிக்கிறார். அதுவரையில் நான் ஒரு பயந்த சுபாவம் உடையவன், எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ண இதெல்லாம் முடியாது. 9th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு பேச்சு போட்டிக்கு டீச்சரில் கொடுத்துட்டாங்க. அந்த நாள் ஸ்கூலுக்கே போகல. அப்புறம் பயம், அது நினைச்சாலே வேர்த்து ஒழுகும் பயம். அந்த இடத்திலே ஆண்டவர் அன்றைக்கு அந்த பயங்களை எல்லாம் நீக்கி போட்டார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் பிரசங்கம் பண்ண, எவ்வளவு பெரிய கூட்டத்தை மக்கள் மத்தியிலே நடத்துவதற்கு தேவனர் தைரியத்தை முதலாவது தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவனுடைய தீர்மானம், ஊழியம், நல்ல ஊழியம் செய்து அன்னைக்கு ஓலை செட்டா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பகுதிக்கு போனா அந்த பிரம்மாண்டமான ஒரு சபை கட்டப்பட்டு இருக்கிறது. நானே இன்னைக்கு அந்த பாஸ்டரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்குற அளவுக்கு பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சபை பெருசாகி பயங்கரமான ஒரு இடமாய் மாறி இருக்கிறது. தீர்மானம், அவருடைய தீர்மானம் என்ன? ஆத்துமாக்கள், 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 சுவிசேஷம் அறிவிக்க, கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் காளைகளையும் கடாக்களையும் பலி செலுத்தி மிருகத்தை போல வாழ்கிற ஜனங்கள் மனுஷனாய் வாழணும். அப்படி என்கிற அந்த தீர்மானம், சுவிசேஷம் அறிவிக்கணும் தீர்மானம். இப்ப மாதிரி உள்ள ஊழியர்கள் மாதிரி அல்ல, ஒரு ஆசைக்காக ஊழியம் செய்கிறது அல்ல, தனக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாய் அல்ல. கிராமங்கள்ல இறங்கி பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய, அதனால தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆரம்ப காலம், ரட்சிக்கப்பட்ட ஒரு காலம், ஊழிய அனுபவம் என்றால் கிட்டத்தட்ட 95வது ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரையில் அந்த கிராம பணிகளைத்தான் ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணி என்பது சாதாரணமான பணி அல்ல, இது பயங்கரமான ஒரு பணி. இந்த பணி சாதாரணமான பணி அல்ல, இதற்கு கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு. சபை நடத்திடலாங்க, அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆத்துமாக்கள் வருவாங்க, கூட இருப்பாங்க, 50 பேர் வந்துருவாங்க,
இருந்தாங்க. சபை நடத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 2-3 நாள் பாட்டு பாடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆராதனை செஞ்சு ஒரு செய்தி கொடுத்து முடிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி. கிராமத்தில் இறங்கி சுற்றி நடந்து மத தீவிரவாத அமைப்புகளுக்கு முன்பதாக என்ன நடக்கும் என்ன ஆகும் ஒன்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமையில போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது எவ்வளவு பெரிய கடினம் தெரியுமா? கடினமா உழைக்கணும், கடினமா உழைக்கணும். ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டோமே வெறும் வெள்ளையமில்லை போட்டுட்டு நடக்கிறதுல கடுமை ஆண்டவருக்காக உழைக்கணும், நல்ல வேலை செய்யணும். உண்மையான ஊழியக்காரனுக்கு நிறைய கஷ்டம் உண்டுங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டம். உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு நல்ல ஆண்டவர் ஒழுக்கெடுப்பார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இனி பைபிள் எடுத்தாச்சு, நம்ம ஊழியத்துக்குன்னு சபை நடத்த வந்துட்டேன்னா நல்ல ஈஸி, நிறைய சம்பாதிச்சிடலாம், ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கு நல்ல கஷ்டம். உயிர் பெயரும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். பேய் பிசாசுகளை தரத்துறதுக்கு வீடுகளில் கூப்பிடுவாங்க. சீக்கிரமா போகன்னு நினைக்கிறீங்களா? நடுராத்திரி 2 மணி வரையில கத்தி 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 நம்ம கஷ்டமே ரொம்ப கஷ்டம். போனா அது விரட்டுறது வரையிலும் கஷ்டம். போக மாட்டேன், உன்னை அடிச்சிருவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன் நம்மளை மிரட்டும். அதுக்கு எதிர்வினையா நின்று போராடி ஜெபிக்கணும். அப்பதான் அந்த பிசாசுகள் அவங்கள விட்டு வெளியேறி போகும். கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அது வேற சுவிசேஷக பணி, அது வேற ஊழியர்களுக்கு மிஷனரிகளுக்கு பணம் அனுப்புறது காரியங்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் கஷ்டம். இந்த தானியேல் தீர்மானம் பண்ணினான். நீங்க நல்லதா தீர்மானம் பண்ணுங்க, நல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஒரு மிஷனரி அனுப்புங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக தேசத்தை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரபுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிபதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மேப்ப கண்ணுக்கு முன்னாடி போடுங்க, கண்ணுக்கு முன்ன நிறுத்தி ஒவ்வொரு மாநிலத்தையும் ஜார்க்கண்டை நினைத்து ஜெபம் பண்ணுங்க, காஷ்மீரை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. காஷ்மீர்ல எவ்வளவு பெரிய தீவிரவாத அமைப்பு நம்ம மாநிலம் நம்ம மாவட்டத்தை சார்ந்த எத்தனையோ பிள்ளை வாலிபர்கள் போய் அங்க ராணுவத்தில் இருக்கிறார்களே, எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம ராணுவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எல்கையில பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருக்காக போய் நிற்கிறாங்க? இந்தியாவை பாகிஸ்தான் எப்பொழுது தாக்கலாம் என்று அவன் எப்பொழுது அந்த நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். அந்த துஷ்டனுடைய அந்த கரத்திலிருந்து நம் இந்தியாவை பாதுகாக்க வாலிபர்கள் போய் எல்கையில் நிற்கிறார். இவர்களுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது என்று ஜெபிப்பதற்கு நீங்கள் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க தேவை, நான் தேவை. அந்த எல்கையை நம்ம மேப்புக்கு முன்னாடி எடுத்து போட்டு ராஜஸ்தானுக்காய், மத்திய பிரதேசத்துக்காய், பீகாருக்காய், ஒரிசாவுக்காய், காஷ்மீருக்காய், கோவாவுக்காய், இமாச்சல பிரதேசத்துக்காய் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பெயரை சொல்லி 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 ஜெபிச்சு பாருங்க. தேசம் நம்ம மூலமாய் ரட்சிக்கப்படும், தேசத்தில் நம்ம மூலமாய் ரட்சிப்புண்டாகும். வட இந்தியாவில் எத்தனை ஊழியர்கள் போய் தாக்கப்படுறாங்க தெரியுமா? கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த பிரதர் தான் இந்த மீடியா துறையில் இருக்கிறதுனால அருமையாய் நமக்கு நடக்கிற சம்பவங்களை இந்த இதில் போட்டு காமிச்சு கொடுப்பாங்க. ஒரு முறை ஒரு வட இந்தியாவில் ஒரு பகுதியிலே கிராமத்தில் ரோட்டில் ஒரு ஊழியக்காரனை நாயை போல அடிச்சு 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 அவருடைய சரீரத்தில் இரத்த கரை ஆறை போல ரோட்டில் ஓடிக்கொண்டு அதை பார்க்கும் போதே உள்ளம் உடைகிறது சகோதரா, அதை பார்க்கும் போதே உள்ளம் உடைகிறது. நம்மளுடைய சார்பில் நம்மளுடைய சகோதரர்கள் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறார்களே, இந்த ஊழியர்களை தாங்கி ஜெபிக்க தீர்மானம் எடுத்து பாருங்க, தீர்மானம் எடுங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றோம், என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு சொல்றோமே, உங்களையும் 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 அவர் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். தானியேல் 3 வேளை ஜெபிப்பதற்கு தன்னையே அவன் தீர்மானம் பண்ணினான், தன்னை அவர் தீர்மானம் பண்ணினான். நீங்க என்ன தீர்மானம் இன்னைக்கு இந்த இடத்துல எடுக்க போறீங்க? என்ன தீர்மானம்? ஏதோ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இரவுல மாசத்துல ஒரு நாள் இரவு நான் குடும்பமாய் உட்கார்ந்திருந்து நடுராத்திரி வரையிலும் ஒரு இரவு ஜெபிக்க போறேன்.
ஒரு மாதத்துல ஒரு நாள் நடுராத்திரி வரையிலும் உட்கார்ந்திருந்து ஆண்டவரே நான் ஜெபிக்க போறேன். மாதத்தில் ஒரு நாள் ஒரு வேளை ஆகாரத்தை வெறுத்து நான் ஆண்டவரே உமக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க போறேன். ஏதோ ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்து தான் ஆகணும். அதனால தான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், உங்க குடும்பத்துக்கு எதிராக உங்க குடும்பத்தில் ஒரு பாதிப்பை கொண்டு வர பொல்லாத மனிதர்கள் பயங்கரமாய் எழும்பி விட்டார்கள். உங்க கண்களுக்கு தெரியாது, மறைவாய் நின்று தாக்க அவன் எழும்பி விட்டான். சாத்தான் அவர்களை தூண்டி எழுப்பி விட்டான். நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. தானியேலுக்கு அப்படி நடந்தது. தாம் முடிவில் என்ன சம்பவித்தது தெரியுமா? தானியேலை தூக்கி கையையும் காலையும் கட்டி கபியிலே கொண்டு போட்டார்கள். இவனுடைய கதை முடிந்து போனது. உங்களுடைய என்னுடைய கதையை முடிக்க சில பொல்லாத மனிதர்கள், உங்களுடைய என்னுடைய கதையை முடிக்க சில பொல்லாத மனிதர்கள் தேசத்திலே பெருகிவிட்டார்கள். எச்சரிக்கையாயிருந்து ஜெபியுங்க. அந்த பொல்லாத மனிதருடைய கரத்திலிருந்து ஆவியானவர் உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க குடும்பத்தை காக்கணும், பிள்ளைகளை காக்கணும், உங்களை பாதுகாக்கணும். இனி இப்படியே விட்டுட்டா வேலையில பிரச்சனையை கொண்டு வருவான், குடும்ப வாழ்க்கையில பாதிப்பை கொண்டு வருவான், உங்க சமுதாயத்தில் பிரச்சனைகளை பாதிப்புகளை கொண்டு வருவான். விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார், பெரிய வெற்றி ஆண்டவர் தரப்போகிறார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சோசியல் மீடியா மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, அல்லது ஏதோ ஒரு யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்க காரியத்தில் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். ஏதோ ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஊழியத்தோடு இணைந்து எங்களோடு நீங்க ஜெபியுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே தானியேலை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதற்கு பின்பாக நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு மறைவாக நின்று தாக்கி அவனை குழியில தள்ளி அவனுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குகிற ஜனங்கள். ஆனால் கர்த்தர் அதற்கு முன்பதாகவே அவனுக்கு தரிசனம் கொடுத்து ஜெபத்திலே வழி நடத்தினீர். ஆண்டவரே, அவனை 3 வேளை தினமும் அவனுடைய பாதுகாப்புக்காக, குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவரே அவன் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு தானியேல் ஜெபித்த போது அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தீரப்பா. எந்த பாதிப்பும் இல்லாதபடி பத்திரமாய் தானியேலை வெளியில கொண்டு வந்தீர். அதன் பிறகு அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமுண்டானது. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே போல ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டதற்காக நன்றி. தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். கிருபையில் ஆண்டவருடைய பிரசன்னமுள்ள கரத்தில் தருகிறோம். மறுபடியும் புதன்கிழமை நாங்கள் கூடி ஜெபிக்க கிருபை தாரும். சனிக்கிழமை எங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் பாதுகாப்பின் உபவாச நாள், அந்த மாதம் முழுவதும் பாதுகாக்கிற ஒரு உபவாச நாளை தந்திருக்கிறேன். அந்த நாளை நாங்கள் திரளாய் வந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.